எத்தனையோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கும் என்டிஏக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? இப்போ மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேரியஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஐஐடி ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்புறம் இப்போ மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ இங்கே எல்லாமே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிடுறாங்க. காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு ஜாபை வந்து சர்ச் பண்ணணும். அது ஐஐடி ஆகட்டும், இல்லைன்னா வந்து மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆகட்டும், இல்லை மற்ற இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற மெடிக்கல் மெடிக்கல் ஃபீல்ட்ஸ் ஆகட்டும், மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஆகட்டும். இவங்க எல்லாமே வந்து அடுத்த ஒரு வேலையை தேடணும். இப்போ அடுத்து டிகிரி முடிச்சதுக்கப்புறம் என்டிஏ பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி எஸ்எஸ்பி கிராக் பண்ணி மெடிக்கல் செக்அப்லாம் முடிச்சுட்டு அவங்க மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டு என்டிஏ ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்னவோ ஆக போகிறாங்கன்றது எல்லாமே ஆல்ரெடி என்லிஸ்டட். ஆல்ரெடி இதான் நடக்க போகுது. இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ஆர்மி சூஸ் பண்ணி என்டிஏ ஜாயின் பண்ணிட்டாப்புல, அடுத்து அவங்க என்ன ஆக போகிறாங்கன்னா 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் 1 இயர், அப்புறம் அடுத்து என்ன ஆக போகிறாங்க, ஆர்மி ஆஃபீஸர் ஆக போகிறாங்க. ஸோ அந்த எண்ட் ரிசல்ட் நமக்கு எனக்கு தெரியும். மற்ற கிராஜுவேஷனில் வந்து என்னென்னா நமக்கு அந்த மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எண்ட் ரிசல்ட் நமக்கு தெரியாது. ஆனால் எண்ட் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு டேரக்ஷன் வச்சுருப்பாங்க. மேபி எல்லாருமே ஒரு எய்ம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த எய்ம் வச்சுருப்பாங்க. அந்த எய்மை நோக்கி போகணும் அவங்க. பட் இங்கே உள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாலே ஆல்ரெடி அந்த எய்மை நோக்கி போயிட்டாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக அவங்க முடிக்கும் போது ஒரு ஆஃபீஸர் ஆகிடுவாங்க. பட் அதே வந்து மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போகும்போது அஃப்கோர்ஸ் அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் கெயின் பண்ணிக்குவாங்க. பட் ஜாப் இல்லைனா வந்து ஒரு 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 ஒர்க் அப்படி ஜாயின் பண்ணுறது வந்து இட் மைட் டேக் டைம் ஆர் தே மே கெட் பிளேஸ்ட் இன் தி காலேஜ் ஆல்சோ. பட் என்டிஏக்கு அப்படி கிடையாது. அவங்க அது day 1 when they join and தரவா ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க they going to become an officer in Indian Armed Forces.